சரி, அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாளைய சரித்திரம் டெஸ்ட் பேஜ்ல டெஸ்ட் நம்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஜிகே தலைப்பு தேர்வுல இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு தலைப்புல பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மற்றும் அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் குடியுரிமை இந்த தலைப்புல வினாக்களும், பொருளாதார தலைப்புல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்களும் ரெண்டு பகுதியிலுமே 50 வினாக்கள் மொத்தம் 100 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல எது பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்புல இருந்து வினாக்களை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல் கேள்வி, இந்திய குடியுரிமை சட்டம் 1955ஆம் ஆண்டின்படி குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளில் அல்லாதது எதுன்னு ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் கவனமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும்போது அல்லாதது எது அப்படின்னு பார்க்கும். குடியுரிமை பெறக்கூடிய வழிமுறைகள். இப்போ குடியுரிமை சட்டம் 1955 தெரியும், 9 முறைகளை ஏற்றிருக்காங்க. கடைசியாக 2019 கூட குடியுரிமை சட்டத்தை மாற்றம் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல இப்போ குடியுரிமை பெறக்கூடிய, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1955 படி குடியுரிமை பெறக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வழிமுறைகள். அதுலதான் நம்ம அதுல ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு தவறா கொடுத்துருக்காங்கன்னு பொருள். பிறப்பால் குடியுரிமை பெறுது. இந்திய குடிமகனாக நம்ம மூதாதையர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அப்பா அம்மா அவங்க இருந்தெல்லாம் பிறப்பாலும் குடியுரிமை பெறலாம். சரிங்களா? அடுத்து வம்சாவளி குடியுரிமை பெறுது. இதுவும் ஆர்டிகல் 8ல சொல்லும். பிறப்பால் குடியுரிமை இந்தியாவிலே பிறந்ததுல இந்தியாவில் தான். சரிங்களா? பிரதேசங்கள் இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுது. சப்போஸ் இப்ப நம்ம ஏதாவது ஒரு நாட்டுகளை புதுசா இணைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை கொடுப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கூட நம்ம புதுசாக இணைச்சிருக்கோம். 1954 இருந்து முறைப்படி இணைச்சு 1962 தான் நம்ம முறைப்படி இணைக்கிச்சிருக்கோம் பாண்டிச்சேரி. இந்த மாதிரி பிரதேசங்கள் இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறலாம். ஆங்கிலேயராக அல்லாதவர்கள் குடியுரிமை பெறுதல் இதுல வரவே வராது. இந்த தலைப்புல வரவே வராது. எத்தனை வழிமுறைகளை பெறலாம்? 5. சரிங்களா? எந்தெந்த விதிகள்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, 6, 7, 8 இதன்படியில் நம்ம குடியுரிமை பெறக்கூடிய வழிமுறைகளை பற்றி சொல்லுவோம். குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பகுதி 2. சரத்து எந்த சரத்து சொல்லுன்னா 5 to 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லுவோம். இந்திய அரசு எந்த குடியுரிமை பின்பற்றப்படுகிறது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது. அது என்ன சார் ஒற்றை குடியுரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நபர் இவர் இந்திய குடிமகனா அல்லையான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் உண்டு? மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட். அடுத்து 2வது கேள்வி, சரியான கூற்று எது? சரிங்களா? பிட் இந்திய சட்டம் 1984 கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கூற்று 2, கவர்னர் ஜெனரல் வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. சரி, பிட் இந்திய சட்டம் 1858ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது அப்படின்னு கொண்டு கொடுத்திருக்காங்க. 3 தகவல் கொடுத்திருக்காங்க. இதுல சரியான கூற்று எது அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, பிட் இந்திய சட்டம் கொண்டு வந்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 1784 தானே. இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட், வயசா ரொம்ப இளமையான பிரதமரே அவர் தான் இங்கிலாந்து நாட்டுக்கு. அந்த இளைய பிட் அவரால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தால அவருடைய பெயரின் பின்னோட்டாகவே இந்த சட்டம் அவருடைய பெயர்ல அழைக்கப்பட்டு பிட் இந்திய சட்டம் 1784 கொண்டு வரப்பட்டது. கவர்னர் ஜெனரலுக்கு வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட்டது. வீட்டோ என்ன சார் வீட்டோ அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த அவர் மறுத்தாருனாக்கா செய்ய முடியாது, அவ்வளவுதான் வீட்டோ அதிகாரம். அவர் ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். பிட் இந்திய சட்டம் 1858 வரை நடைமுறையில் இருந்து. ஆமா, ஏன் சார் 1858 பிறகு நடைமுறை இல்லையான்னு நீங்க கேட்கலாம். பெரும்புரட்சி 1857 இருந்தது. பெரும்புரட்சி ஏற்பட்டது. பெரும்புரட்சிக்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிலாந்து நாடாளுமன்றமே நேரடியாக இந்திய அரசாங்கத்தை ஆட்சி செய்தது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்ப எத்தனை ஸ்டேட்மெண்ட் சரி? 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்து 3வது கேள்வி, இது குடியுரிமை சம்பந்தப்பட்டமா. 1987 ஜூலை 1க்கு பின்னர் பிறந்தவர் இந்திய குடியுரிமை பெற கீழ்காணும் எந்த விதியை பூர்த்தி செய்ய வேண்டும்? சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். குடியுரிமை 9 முறைக்கு உள்ள திருத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு திருத்தத்தின் போதும் ஒவ்வொரு விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. குழந்தையின் தாய் இந்திய குடிமகனாக இருந்தால் போதும். ஐயோ தந்தையோ முதல்ல தந்தையா இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப 2 பேரும் அதுல பாலின பாகுபாடு காட்டுறாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு தந்தை மட்டும் இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு இந்திய குடிமகன் கொடுப்போம்னு சொன்னாங்க. அப்ப தாய்க்கு கிடையாதா அப்படிங்கிற அந்த விஷயத்துல ஒரு பாலின பாகுபாடு வர்றது மாதிரி இருக்கிறதுனால 2 பேருமே கொடுக்கலாம்னு சொல்லி. சரிங்க, குழந்தையின் தந்தை இந்திய குடிமகனாக இருந்தால் போதும்.
மூன்றாவது, இருவரும் கட்டாயம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. யாராவது ஒரு நபர் இந்திய குடிமகனாக இருந்தாலும் கூட போதும், அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், இந்திய குடியுரிமை கொடுக்க முடியும். கண்டிப்பாக பெற்றோர், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பாவும் 2 பேரும் இந்தியராக இருந்தாதான் அவங்க இந்திய குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுது. அப்படி இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. பெற்றோரில் யாராலும் யாதேனும் அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒரு ஆள் இருந்தா கூட போதும், அவங்களுக்கு குடியுரிமை, அவங்களுடைய குழந்தைகளுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னா சி. 1, 2 ஏதேனும் 1 அவசியம். கண்டிப்பா 2ல இருந்தா போதும். சரிங்களா? 2 செட்மெண்ட் இதுல 2 ஏதாவது 1 இருந்தாலுமே மட்டுமே போதுமானது. 3வது தவறு. சரிங்களா? அடுத்ததும் குடியுரிமை பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. 4வது வினான, இந்திய குடியுரிமை பெற்ற ஒருவரின் குழந்தை டேஸ் முதல் டேஸ் வரை அந்த பாலத்தின் இருக்கு, அது கவனம் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை மாத்திக்கோங்க. காலத்தின் பிறக்குமேயானால் அக்குழந்தை வம்சாவளி குடியுரிமை பெறும் தகுதியுடையது. ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணிருக்கோம். சரிங்களா? அது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1956 ஜனவரி சுதந்திரம் பெற்றதிலிருந்து 1992 டிசம்பர் 31 வரைக்கும் இது இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் டெப்தான கொஸ்டின் தான், இருந்தாலும் நம்ம கேள்விகளும் அப்படிதான் இருக்குது. சோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இது கொடுப்பாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? நம்ம இந்திய அரசு எந்த குடியுரிமை பின்பற்றுகிறது? ஒற்றை குடியுரிமை பின்பற்றுகிறது. சரிங்களா? குடியுரிமை பற்றி சட்டமேற்றுவதற்கு யாருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மட்டும்தான் உண்டு. இவங்க குடியுரிமை அப்படின்னா இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதும் கொடுக்காததும் மத்திய அரசினுடைய கையில தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு அரசியலமைப்பை பொறுத்தளவுல ஒரு நபருக்கு விண்ணப்பிக்கணும்னா நம்ம மத்திய அரசுக்கு தான் விண்ணப்பிக்கணும். நாங்க இந்திய குடியுரிமை சேர்றோம், வெளிநாட்டுல இருக்கோம், எங்க தாத்தா பாட்டி வெளிநாட்டுக்காரங்க, இந்த இந்தியா வம்சாவளியை சார்ந்த வெளிநாட்டுக்காரங்க, சோ நாங்க இங்க இந்திய குடிமகன் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் விண்ணப்பிக்கிறது என்னமோ மத்திய அரசு தான் விண்ணப்பிக்கணும். ஆனா அவங்களுக்கு அந்த குடியுரிமைக்குரிய சான்று யார் அளிப்பாங்க அப்படின்னா, அவங்க எந்த மாநிலத்துல எந்த மாவட்டத்துல விண்ணப்பிக்கிறாங்களோ, இந்த மாவட்டத்துக்கு நம்ம குடியுரிமை பெற விண்ணப்பிக்கிறோம், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் குடியுரிமை வழங்குவார். சரிங்களா? ரொம்ப நல்ல முக்கியமான கொஸ்டின். அப்போ குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியுரிமை பற்றி சட்டமிட்டுவதற்கு அதனோட கான்செப்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே போடுறதுக்கு யாருக்கு தான்? மத்திய அரசு தான். அந்த இறுதியாக அந்த பணியை செய்யக்கூடிய நபர் யாராக இருப்பாங்கன்னா, ஒரு அவங்க குடியுரிமை கோரி எந்த மாநிலத்துல அல்லது எந்த மாவட்டத்துல எந்த பர்டிகுலரா அந்த அட்ரஸ்ல விண்ணப்பிக்கிறாங்களோ அந்த அட்ரஸ் சார்ந்த மாவட்ட ஆட்சி தலைவர் தான் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கும். ஏதோ ஒரு டிஎன்பிசியோட ஓல்டு வினா. சரிங்களா? அடுத்து 5, சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காரு. சரிங்களா? சரியான கூற்று எது? 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஆமா, பெரும்புரட்சிக்கு பிறகு 1857ல பெரும்புரட்சி ஏற்பட்டுச்சு. பெரும்புரட்சிக்கு பிறகு கம்பெனியுடைய ஆட்சி ஒழிக்கப்பட்டு, அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட்டு, யாருடைய ஆட்சி நேரடியாக வருது அப்படின்னா அந்த மன்னர் இங்கிலாந்து இளவரசர் அல்லது இளவரசி, மந்திரத்துல இளவரசி தான் இருப்பாங்க. இங்கிலாந்து இளவரசி ராணி விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை அலகாபாத்ல வாசிக்கப்படும். அதன்படி என்னது அப்படின்னா, இந்தியாவில இங்கிலாந்து அரசாங்கமே நேரடியாக ஆட்சி கொண்டு வருது. சரிதான். அந்த சட்டத்தின்படி கிழக்கிந்திய கம்பெனி கலைக்கப்பட்டது. அதுவும் கலைக்கப்பட்டது. கிழக்கிய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நேரடி ஆட்சி முறை கொண்டு வந்தார். சரிங்களா? கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வைஸ்ராய் ஆவார். சரிங்களா? கானிங் பிரபு தான் இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய். சரிங்களா? அதே மாதிரி அந்த இந்த சட்டத்தினால என்ன அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் என்கிற பேரு இந்திய அரசு சட்டம் 1858 படி எதுவாக மாற்றப்படுகிறது அப்படின்னா, முதல் வைஸ்ராயா வைஸ்ராய் என்ற பெயர், அரசு பிரதிநிதி, வைஸ்ராய் அல்லது அரச பிரதிநிதி. அதுல ஆன்சர் இருக்கு, அரச பிரதிநிதி. அப்ப இங்கிலாந்து அரசின் பிரதிநிதியாக ஒருவர் இந்தியாவை மேற்பார்வை மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பார்த்துக் கொள்வார். அதுக்குதான் அதனுடைய வைஸ்ராய் என்றால் என்ன பொருள் அப்படின்னா அரச பிரதிநிதி தமிழ்ல. சரி, அப்ப இந்த 3 ஸ்டேட்டுமே சரி. அப்ப சரியான கூற்று 3மே சரி. 6வது கேள்வி, எந்த காலத்திற்கு பின் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது? சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த டைமுக்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகள், சரிங்களா,
இப்போ சப்போஸ் கணவர் மனைவி இருக்காங்க, நம்ம வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறாங்க, சரிங்களா? அங்க அங்க அந்த ஊர்ல போய் அவங்களுக்கு குழந்தை பிறக்கு, சரிங்களா? குழந்தை பிறக்கு அவங்க வந்து கண்டிப்பா அந்த ஒரு ஒரு எந்த ஆண்டுக்கு பிறகு அதுல வந்து எந்த ஆண்டுக்கு பிறகு அவங்க வந்து அந்த பிள்ளையினுடைய இறப்பு அந்த பிறப்பை நம்ம பதிவு செய்யணும். இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த குடிமகனாக படிய முடியாது. எந்த ஆண்டுக்கு பிறகு வச்சு இப்ப 2004 டிசம்பர் 3ஆம் நாள்ல இருந்து அந்த கான்செப்ட் வந்து நடைமுறைக்கு வந்தது, சரிங்களா? அடுத்து 7வது கேள்வி. இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் அப்படின்னா 7 ஆண்டுகள். சரி, இப்போ ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறாரு. அங்க அந்த நாட்டு பெண்ணை ஒரு பெண்ணை திருமணம் செய்துட்டு வராரு. திருமணம் செய்து முடிச்சிட்டாரு, சட்டப்படி திருமணம் செய்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு, சரிங்களா? அழைச்சிட்டு வந்தாலும் உடனே நம்ம ஊருக்காரங்க கட்டியிருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்கன்னா இல்லை. அந்த பெண் வந்தாலும் கூட நாட்டின் நலன் கருதி அல்லது பாதுகாப்பின் நலன் கருதி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க வந்தாலுமே 7 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இங்க இருந்து இருந்ததுக்கான சான்றுகள் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கவே முடியும். விண்ணப்பிச்ச பிறகு 5 ஆண்டு காலங்களுக்கு தான் அந்த குடியுரிமை பெறும், சரிங்களா? குடியுரிமை பெற முடியும். கடைசியாக இந்திய அரசாங்கம் தான் குடியுரிமை கொடுக்கணும். இந்திய அரசாங்கத்திட்ட தான் நம்ம விண்ணப்பிக்கவும் செய்யணும். ஆனா கடைசியாக அந்த குடியுரிமை கொடுக்கக்கூடிய உரிமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின்படி அவர் எந்த மாவட்டத்துல விண்ணப்பிக்கிறாரோ அந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இவர் இந்திய குடிமகன் என்கிற அந்த சான்றிதழை கொடுப்பார். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் பாகிஸ்தானில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற முடியும். ஆம். எப்போ அப்படின்னா 1955க்கு முன்னாடி, அதாவது இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு வர்றதுக்கு முன்ன கட்டி சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த இதுக்கு 55க்கு முன்னாடி, 55க்கு பிறகுனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய மாத்திட்டாங்க. 55க்கு முன்னாடினா முடியும். சரி, 2வது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு வெளிநாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெற முடியாது. முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா திரும்பி சொல்றேன், இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு வெளிநாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெற முடியாது, சரிங்களா? அந்த 1947 அதாவது அரசியலமைப்பு செயல்பாட்டுக்கு வந்து வந்த பிறகு 1955 இந்திய குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னகட்டி அந்த இடைப்பட்ட காலம் சிம்பிளா 1947 டு 55 முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக யாருக்கு தான் குடியுரிமை உண்டு? பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான் தான் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போச்சு. அங்க உள்ளவங்களுக்கு மட்டும் தான் குடியுரிமை கொடுக்க தேவை. அமெரிக்காவில் உள்ளவங்களும் அப்ப பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை கொடுக்க முடியாது. சோ ஒன்று மட்டும் சரி. பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு வந்து சரத்து 8 இதை சொல். அடுத்து 9வது கேள்வி. சரியான கூற்று எது? ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதுல நம்ம எதுன்னு பார்க்கலாம். 1909 சட்டம் மின்டோ மார்லி சீர்திருத்தம் என அழைக்கப்படுகிறது. ஆமா, இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம் முதலாக முஸ்லிம்களுக்கு இந்த இடஒதுக்கீடை வளித்தது. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் எது அப்படின்னா மின்டோ மார்லி. அந்த மின்டோ மார்லி தான் கொண்டு வந்தார். வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் சத்யேந்திர பிரதாப் சின்ஹா முதல் இந்தியராக நியமனம் செய்யப்பட்டார். உண்மையிலே இவர் தான் முக்கியமான நபர். ஆங்கிலோடைய ஆட்சி காலத்துல அந்த வைஸ்ராய் நிர்வாகத்துக்கு அவர் வைஸ்ராய் அவர் தான் இருப்பாரு, ஆங்கிலர் தான் இருப்பாங்க. அவங்களுடைய குழுவில நிர்வாக குழு முதல் இந்தியராக நியமிக்கப்பட்டவர்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இச்சட்டத்தின் மூலம் தேர்தல் முறை முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டதா? அறிமுகப்படுத்து, சரிங்களா? இதுதான் முதலாக என்ன செய்யுது? நடைமுறைப்படுத்துகிறது. ஆனா கான்செப்ட் கொண்டு வராங்க, இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரும். இரட்டை ஆட்சி அந்த முதல்ல ஒற்றையாட்சி இருந்துச்சு, திரும்ப இரட்டை ஆட்சி 1919 அது கான்செப்ட்ல கொண்டு வராங்க. இப்போ 3 தகவலுமே சரி. அடுத்து 10வது கேள்வி. கீழ்காணும் நபர்களில் யார் இந்திய குடியுரிமை பெற தகுதி ஆனவர் ஆவார்? யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி? எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர், ரைட், வம்சாவளியை சார்ந்த நபராகவோ இல்ல பதிவு செய்த ஏதாவது ஒண்ணுல இருக்கணும். எந்த ஒரு நாட்டிலும் குடியுரிமை இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நபர் இரட்டை குடியுரிமை பெற முடியாது. 2 நாட்டுல குடியுரிமகனாக இருக்க முடியாது. ஏதேனும் ஒரு நாட்டில் மட்டும் அந்நாட்டு குடியுரிமை பெற்ற ஒரு இந்தியர், சரிங்களா? அப்படிலாம் அந்த தகவல்லாம் கிடையாது. எங்கேயுமே குடியுரிமை இல்லாதவர் தான் இங்க வாங்க முடியும். சப்போஸ் அமெரிக்கால ஒருத்தர் குடியுரிமை வாங்கி அங்க உள்ளதை நீக்கிட்டு அந்த சான்றிதழை காமிச்சு இந்திய நாடு போடுறது கண்டிஷன்ஸ் படி ஒரு 11 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இங்க இருந்து முறைப்படி விண்ணப்பிச்சு வாங்கினாக்கா கொடுக்கலாம். எது மட்டும்தான் சரி, 1வது மட்டும் கேட்டகரி மட்டும்தான் சரி. அடுத்து பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு முதல் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது அப்படின்னா 1962, சரிங்களா?
சரி, பாண்டிச்சேரி எந்த சட்ட திருத்தம் மூலம் இந்தியாவோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 14வது சட்ட திருத்தம். பாண்டிச்சேரி 14வது சட்ட திருத்தம். இந்தியாவோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது 14வது சட்ட திருத்தம். பாண்டிச்சேரி 14 1962 சட்டப்படி இணைக்கப்பட்டது. ஆனா அவங்க பாண்டிச்சேரி யாருடைய ஆட்சி, யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. 1954 விட்டுட்டு போயிட்டாங்க நம்மகிட்ட. இதெல்லாம் 54 இருந்து 62 வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா சட்டப்படி எப்போ சேர்த்துக் கொள்ளப்பட்டதுன்னா 1962 வழிவகை சட்ட திருத்தம் 14வது சட்ட திருத்தம். அவங்க நம்ம சேர்த்த உடனே இப்போ இணைப்பின் மூலமாக நம்ம ஒருத்தர் நாட்டை இணைக்கிறோம்னா, ஒரு பகுதி இணைக்கிறோம்னா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? கண்டிப்பாக குடியுரிமை கொடுக்கணும். அப்புறம் அவங்க எங்க போவாங்க? சரி, பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி என்று மாற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 2006. 2006 செப்டம்பர் 2006 இதை மாத்திருப்பாங்க. சரி, 8 யூனியன் பிரதேசங்கள்ல பாண்டிச்சேரியும் ஒன்று. உங்களுக்கு ஒரு கேள்வி, தற்போதைய பாண்டிச்சேரியின் முதல்வர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 12வது கேள்வி, ஒருவர் கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? நெகட்டிவ் கொஸ்டின். ஒருவர் வெளிநாட்டில் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. சரிங்க, அவரால் நம்ம இந்திய அரசு அதை செய்யணும், கொடுத்துரும். சரிதான். அடுத்து, ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. சரி, இப்போ நான் போய் இங்க குடியுரிமை வச்சிருக்கேன், நான் ஒரு அமெரிக்கால போய் குடியேறி அந்த நாட்டு குடியுரிமை சட்டத்துக்கு புறமாக வாங்குறேன், மறைச்சிட்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மறைச்சுல வாங்க முடியாது. தூதரத்தில் நம்ம பதிவு செய்த நம்மளுடைய அனைத்து ஆவணங்களும் பதிவு செய்ய, யாரு, எந்த ஊர், எந்த பாலினம், எந்த நாட்டுக்காரு, எந்த மாவட்டத்தில் எல்லாமே இருக்கும். அப்படி அங்க குடியுரிமை வாங்கினோம்னா நம்ம நாட்டு வீடு கடிமை ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் செய்யும். இரண்டுமே சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 தகவல் கொடுத்திருக்காங்க, எதுன்னு பார்க்கலாம். சைமன் நாணய குழு 1927 ஆண்டு அமைக்கப்பட்டது. 1927 ஆண்டு அமைக்கப்பட்டதா? சரிதான். இந்த சைமன் நாணயம் எதற்காக அமைக்கப்பட்டது? 1919 இந்திய அரசு சட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி, சட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி ஆராய்ந்த குழுதான் என்னது அப்படின்னா சைமன் ஆணையம். இதில் 2வது தகவல், குழுவில் ஒரு இந்தியர் கூட இல்லை. ரைட்டா, 7 பேர் இருந்தாங்க சைமன் தலைமையில, எல்லாருமே யாருதான்? ஆங்கிலேயர்கள் தான். சைமன் குழுவின் அறிக்கை 1929 ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த தகவல் தான் தப்பு. எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1930. ஸோ 1ம் 2ம் சரி. அப்ப பி த ஆன்சர். சரி, மேலும் தகவல பார்க்கலாம். சரி, இது 1927 அமைக்கப்பட்டது. 28 மும்பை வராங்க, 1929 சென்னை வராங்க, பிப்ரவரி 18 சென்னை வராங்க. ரிப்போர்ட் எப்போ கொடுக்குறாங்க? 30 கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி, ஐஎன்சி மாநாடு சென்னை மாநாடு தான். சென்னையில 1927 ஐஎன்சி காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். அந்த மாநாட்டுக்கு எம்ஏ அன்சாரி தலைமையேற்றிருப்பாரு. அவர் தான் சைமன் குழுவின் எதிர்ப்பு சம்பந்தமாக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு என்ன கேள்வின்னா, சென்னை மாகாணத்தில், அதாவது தமிழ்நாட்டில் சைமன் எதிர்ப்பு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? கமெண்ட் பண்ணுங்க. என்ன அடுத்து 14வது கேள்வி, இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் எது எவை? சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த நாடுகள்லாம் இரட்டை குடியுரிமை கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இதுல என்னென்ன நாடுகள்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு 4 நாடுகள் கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரி, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சுவிட்சர்லாந்து, கனடா. அமெரிக்கால என்ன குடியுரிமை தான்? இரட்டை குடியுரிமை தான். சுவிட்சர்லாந்தும் இரட்டை குடியுரிமை தான். கனடாவும் இரட்டை குடியுரிமை தான். இந்தியா என்ன குடியுரிமை? ஒற்றை குடியுரிமை. சோ அப்ப எது மட்டும் வராது? 3 மட்டும் வராது. 3 இது இருக்கு, 3 இதுல இருக்கு கிடையாது. 1 2 மட்டும் அதுவும் வராது. சரி, 1 2 4, 1 2 4 மிச்சம் 3 நாடுகளுமே என்ன குடியுரிமை தான்? இரட்டை குடியுரிமை தான். இந்திய அரசாங்கம் பின்பற்றக்கூடிய வந்து இரட்டை குடியுரிமை. குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2 எந்த சரத்து டு 5 to 11.
சரி, அடுத்து பாருங்க. கீழ் உள்ளவற்றில் யார் வெளிநாடு வாழ் இந்தியர் என்று அங்கீகாரம் பெற தகுதியற்றவர்? வெளிநாடு வாழ் இந்தியர் என்பதை பெறுவதற்கு தகுதியற்றவர் யாரு? தகுதி இவங்களுக்குலாம் அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா பாருங்க. இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிப்பவர். சரிங்களா? இந்திய கடவுச்சீட்டு யார் தான் பெற முடியும்? இந்திய குடிமகன் தான் பெற முடியும். இந்திய குடிமகன் தான் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. வெளிநாட்டுக்காரர் எப்படி பாஸ்போர்ட் கொடுப்பாங்க? சரி, என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் மூதாதையர் யாராவது இங்க இருப்பாங்க. இப்ப இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்ற இருக்கும் ஒருவர். சரி, இவங்களுக்கும் அந்த தகுதி கிடையாது. இவங்களுக்கும் இந்திய குடியுரிமையாக பெறுவதற்கு என்ன செய்யாது? தகுதி கிடையாது. சரிங்களா? சோ இரண்டுமே தவறு. அடுத்து அடுத்து பாருங்க. ஜவஹர்லால் நேரு இந்த நம்ம முதலாக அமைச்சரவை அமைக்கப்பட்ட போது, சரிங்களா, 1947 சுதந்திரம் பெற்ற போது நீங்க வந்து யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்துச்சு, மன்னிக்கும், யாரெல்லாம் பிரதமராக இருந்த நேருவின் அமைச்சர்கள்ல யாரெல்லாம் அமைச்சர்களாக இடம்பெற்றிருந்தாங்க, அவங்க வகித்த இலாக்கா துறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஜவஹர்லால் நேரு அவர் தான் பிரதமர். வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் அவருடைய கட்டுப்பாட்டில் தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமரும் அவர் தான். சரிங்களா? உள்துறை அமைச்சரும் அவர் தான். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் அவர் தான். லியாகத் அலிகா, சரிங்களா, அவர் தான் நிதித்துறை அமைச்சராக இருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் மேலாண்மை துறை அமைச்சராக இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பொது தேர்தலுக்கு முன்னாடின்னு 1952 பொது தேர்தலுக்கு முன்னாடி. பொது தேர்தலுக்கு முன்னாடி. சரி, இப்ப இருக்காங்களா? அப்ப 47 தேர்தலுக்கு முன்னாடி இப்ப இடைக்கால அமைச்சர் இவங்க தான் அமைச்சாங்க. இதுல எத்தனை அப்படின்னா மொத்தம் ஒரு 12 அமைச்சர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இதுல ஒரு 12 பேர் அமைச்சரா இருப்பாங்க. சரி, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் அமைச்சர் இருப்பாங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் அம்ரித் கேர். ராஜ்குமார் அம்ரித் கர், ஒரே ஒரு பெண் அமைச்சர் இருப்பாங்க. அடுத்து 17வது. இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்டவர்கள் வெளிநாடுகளில் எந்த நாட்டில் குடியுரிமை பெற்றிருப்பின் வெளிநாடு வாழ் இந்தியராக கருதப்படுவார்கள். இது வந்து குடியுரிமை சட்டம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு 1955க்கு பிறகு. பாகிஸ்தான் நம்ம வந்து நம்மளுடைய அது எதிரி நாடுக அனுசரிக்கணும், அங்க கிடையாது. பங்களாதேசத்துக்கு நம்ம அண்டை நாடு கிடையாது. ஸ்ரீலங்காவுக்கு எது கிடையாது. ஏன்னா இங்க இருந்து முஸ்லீம்கள் வந்து இங்க இடமாறம் பண்ணுவாங்க. இங்கேயும் முஸ்லீம்களுக்கு கிடையாது. சரிங்க, 2019 ஸ்ரீலங்கால அவங்களுக்கு உண்டு. ஆனா யாருக்கெல்லாம் கிடையாதுன்னா இந்துக்கள் வந்தாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து இந்துக்கள் வந்தாங்கன்னா உண்டு. ஆனா யாரு கிடையாது? இஸ்லாமிற்கு கிடையாது. அதனாலதான் அந்த சிஏஏ சட்டத்தை கூட ஏற்றாங்க. எந்த நாட்டுக்கு உண்டு அப்படின்னா சிங்கப்பூர் நாட்டுக்கு மட்டும் உண்டு. அடுத்து ஜனவரி 9ஆம் நாளை வெளிநாடு வாழ் இந்திய தினமாக எந்த அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது? சரிங்களா? இதே தெரியும், வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான். இந்தியாவின் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் வெளியுறவுத்துறை அமைச்சர்? வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா இப்ப வந்து திரு ஜெய்சங்கர் இருக்காங்கன்னு. திரு ஜெய்சங்கர் இருக்காங்க. தமிழகத்தை சார்ந்தவங்க. மாநிலங்களை உறுப்பினராக இருந்து இங்க இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, நம்ம
சரி, ஜனவரி 9 யாருடைய யாருடைய வருகை இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். சரிங்களா? ஜனவரி 9 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. 1915 தென்னாப்பிரிக்காவில இருந்து காந்தியடிகள் இந்தியாவுக்கு வருகை புரிந்திருப்பாங்க. அவங்களுடைய அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்க வந்திருப்பாங்க. அந்த அவங்களுடைய வருகை நினைவு கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் என்ன தினமாக அனுசரிக்கிறது மன்னவும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அல்லது பாரதிய பிரவாசி தினம். இங்க மட்டும் இல்ல, நம்ம நிறைய நாடுகள்ல இல்ல, இந்த 17வது கேஸ்ல நிறைய நாடுகள்ல ஒரு சில நாடுகள் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து 19வது கேள்வி, இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட எந்த வெளிநாட்டு குடிமகன்களுக்கு காலவரை இருந்து இந்தியாவில் வசிப்பதற்கான பணி செய்வதற்கான ஓசி அட்டை வழங்கப்படுவதில்லை? யாருக்கு? ஒரு 3 தகவல் கொடுக்குறாங்க. பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க. பங்களாதேஷ் மட்டும் 2வது ஆப்ஷன் சொல்லுது. 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ். இந்த 2 நாடுகளுக்குமே என்னது கிடையாது அப்படின்னா அந்த ஓசிஐ குடியுரிமை கிடையாது. இது மட்டும் இல்ல, நிறைய நாடுகளுக்கு நம்ம பக்கத்துல அண்டை நாடுகளுக்கு அது கிடையாது. ஏன்னா இங்க வந்து அவங்களுடைய அந்த அங்கிருந்து இங்க வந்து நம்மளுடைய நாட்டினுடைய ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாங்க. அண்டை நாடுகளுக்கு மட்டும். மற்ற வெளிநாட்டு வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஓசிஐ இந்திய குடிமகனாக நம்ம பூர்வீகத்தை வந்தவங்களா இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, இந்த நாட்டில இருந்து வந்ததுக்கு மட்டும் கிடையாது. அடுத்து கேபினட் தூதுக்குழு. கேபினட் மிஷன் குழுவின் முக்கிய நோக்கம் என்ன? சரிங்களா? கேபினட் தூதுக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில தான் இந்திய கேபினட் தூதுக்குழு 1946 3 நபர்கள் கொண்ட குழு. சரிங்களா? ஸ்டாபோர்டு கிரீப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சரி ஒரு தலைவர் இருப்பார். தலைவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3 நபர்கள் அடங்கிய குழு தான் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டம் அமைப்பது, அதாவது இந்தியாவுக்கு என்று ஒரு தனி அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை வந்து இந்த எந்த கமிட்டி எந்த விஷயத்த சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு ஒரு வரைவு குழுவை அமைச்சு அதன் மூலம் உயர்த்துவாங்க. சரிங்களா? இந்தியாவை பிரிப்பதெல்லாம் கிடையாது. அது மவுண்ட் பேட்டன் தான் இந்தியாவை பிரிக்கும். இந்தியாவில் இரட்டையாட்சி முறை கொண்டு வருவது அது 1909 மற்றும் 19 சட்டத்தில் இரட்டையாட்சி முறை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் தேர்தலை நடத்துவது 1921 அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை அமைப்பதற்காக தான் கேபினட் மிஷன் தூதுக்குழு கொண்டு வரும். 21 கீழ் உள்ளவர்களில் இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லாதவர் யார்? சரிங்களா? யாரெல்லாம் வாக்களிக்கிறதுக்கு உரிமை இல்லாதவங்க யார்? இல்ல ஆப்போசிட் இல்லாதவங்க யார்? அப்ப இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் இந்திய குடிமக்கள். சரிங்களா? வாக்களிக்கணும்னால எத்தனை வயசு இருக்கணும்? 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள். ஓசி அட்டை வைத்திருப்பவர் அதெல்லாம் கிடையாது. இந்திய குடிமகன் தான் உண்டு. இது வெளிநாட்டுக்காரங்க வச்சிருப்பாங்க. சோ இது கிடையாது. இந்திய குடியுரிமை அல்லாதவர்கள் இவங்களுக்கும் கிடையாது. சரிங்களா? அப்ப 3 தகவலுமே என்னதுதான் இவங்க உரிமை இல்லாதவங்க. அந்த 3 பேருக்குமே ஓட்டு போட உரிமை கிடையாது. அப்ப யாருக்கு சார் ஓட்டு உரிமை உண்டு? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். சரிங்களா? அவங்களுக்கு தான் அப்புறம் தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்து அந்த வாக்காளர் அடையாளத்தில் வாங்க வேண்டும். வாக்குச்சீட்லையும் அந்த இருந்தால் தான் நினைச்ச முடியும், வாக்களிக்க முடியும். சரிங்களா? தேசிய வாக்காளர் தினம் எப்போ? ஜனவரி 25. தேர்தல் ஆணையம் இருக்கா? தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 15. 324 டு 329 சரத்து தான் அதை பத்தி சொல்லும். சரிங்களா? வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா ஆர்டிக்கல் 324. 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் என்ன செய்யலாம்? வாக்களிக்கலாம். சரி சார், முதல்ல இருந்தே 18 வயசு இருந்துச்சா வாக்களிப்பதற்கு? 18 வயசு இருந்துச்சானாக்கா இல்ல. சரி, அப்ப முதல்ல எத்தனை வயசு இருந்துச்சு? தொடக்கத்துல இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்துல 21 வயசு தான் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கு பிறகுதான் 61வது சட்ட திருத்தம் 1988 ஒரு திருத்தம் கொண்டு வந்து வாக்களிக்கும் வயது 21 வயதுல இருந்து 18 வயதாக குறைச்சாங்க. 21 வயதுல இருந்து 18 வயதாக குறைச்சு 1989 நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஸோ 1989 ஆண்டுல இருந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்க எல்லாருக்கும் என்ன உண்டு? வாக்களிக்கும் உரிமை உண்டு. சார் அப்ப 89 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் 21 வயது நிரம்பியவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். இந்த எந்த கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில 21 வயதுல இருந்து 18 வயதாக குறைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எல் சின்கா அல்லது
சின்னப்பா ரெட்டிங்கிற கமிட்டியின் அடிப்படையில தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 22வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து விடையளி. மகாத்மா காந்தி பிறந்த தினத்தை நினைவுகூரும் விதமாக வெளிநாடு வாழ் இந்திய தினம் கடைபிடிக்கப்படுகிறதா? அவ்வளவுதான் சொன்னோம். தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வரி 1915 ஜனவரி 9 இந்தியாவுக்கு வந்திருப்பார். அந்த தினத்தை தான் என்ன தினமா கொண்டாடினோம்? வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடிச்சு. மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் எப்போ? அக்டோபர் 2. நம்ம என்ன தினமா அனுசரிக்கிறோம்? அகிம்சை தினமாக அனுசரிக்கிறோம். உலகம் முழுவதும் அகிம்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த அகிம்சை தினம் அறிவிச்ச அமைப்பு எது அப்படின்னா ஐநா சபை. எப்போ? 2007 ஜூன் 15 அறிவிச்சு. 2007 ஜூன் 15 தான் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இதை என்ன செஞ்சிருக்கோம்? ஐநா சபை அறிவிச்சிருக்கோம் அகிம்சை தினமாக. அப்ப அது தவறு. 1வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த நாள் ஜனவரி 9, 1910. இது மட்டும் சரி. 2வது ஸ்டேட்மெண்ட் சரி, 1 தவறு. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து அரசியலமைப்பின் அதிகாரப்பூர்வ முத்திரை சிங்கம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை. இந்தியாவினுடைய பாரம்பரிய விலங்காக தான் முதல்ல சிங்கம் இருந்துச்சு. அப்புறம் இப்ப நவ் எதுவாக இருக்கு அப்படின்னா புலி இருக்கு. சரிங்க. அரசியலமைப்பு சட்டம் 1951 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படியா? இல்ல, தவறு. 1950 ஜனவரி 26 தான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1949 நவம்பர் 26 ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ 1 தவறு, கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு. 3வது அரசியலமைப்பு வரைவு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் தயார் செய்யப்பட்டதாம் வரைவு கமிட்டி. அம்பேத்கர் அரசியலமைப்பு எழுந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யாருதான்? அம்பேத்கர் தலைமையில் வரைவு கமிட்டி தான். சரிங்களா? ஒரு 7 பேர் அப்படிங்கிற குழு இவங்களை அம்பேத்கர் தலைமையில் வரைவு கமிட்டி எழுதியது. அப்ப என்னது? 1 மற்றும் 2 தவறு. அடுத்து 24வது கேள்வி. இந்த வரைவு கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1947 ஆகஸ்ட் 29. அடுத்து 24 விதிகளை பத்தி சொல்லு. பகுதி 8 விதி 8 குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2 5 to 11 இது சொல்லும். ஒற்றை குடியுரிமை பின்பற்றி நம்ம பார்த்துட்டோம். விதி 8 என்ன சொன்னது அப்படின்னா வம்சாவளி குடியுரிமை மற்றும் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெரியதான். இது எப்படின்னா 8. அப்ப 8க்கு என்னது பாத்தீங்கன்னா பி பதிவு செய்தல் மற்றும் இந்தியாவுக்கு வெளியே குடி. அப்ப 2 உரிமையில வாங்க. பதிவு செய்தல் மற்றும் வம்சாவளி. அடுத்து ஏன்னா பிக்கு 3 ஆப்ஷன் 3 இடத்துல இருக்கு. 9 குடியுரிமை நீக்கம் பெறதை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விதி 9. சரிங்களா? குடியுரிமை எத்தனை வழிமுறைகளை நீக்க முடியும் அப்படின்னா 3 முறைகள் நீக்க முடியும். பெறக்கூடிய வழிமுறைகள் 5. அடுத்து விதி 10 குடியுரிமை தொடர்ந்து இருத்தல். நம்ம இப்போ ஒழுக்கமா கரெக்டா இருக்கிறதுனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே என்னது இந்திய குடியுரிமை பெறும். ஸோ அது விதி 10. விதி 11 குடியுரிமை பற்றி சட்டமன்றத்துக்கு யாருக்கு மட்டும் அதிகாரம் உண்டு? நாடாளுமன்றம். ஸோ ஆப்ஷன் இது. அடுத்து 25வது கேள்வி. பின்வரும் கூற்றை ஆராய்க. 2 கூற்று இருக்கு. இதெல்லாம் இந்திய அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் 6, 1946 அன்று உருவாக்கப்பட்டது. சரிதான். 2வது கூற்று இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஜனவரி 9, 1946 அன்று நடைபெற்றது. சரிங்களா? 9 1946 சரிதான். ஆனா ஜனவரி மாசம் கிடையாது. எந்த மாசம்? டிசம்பர். மேலதான் இருக்குல்ல. டிசம்பர் 6 கூட ஜனவரிக்கு எப்படி வரும்? இப்போ அதே தப்பா இருக்குல்ல. ஜனவரி ஆன்சர் தவறா இருக்கு. மாத்திக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் கீழே தவறா இருக்கு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. ஆன்சர் கீழே தவறா இருக்கு. பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் தனது இறுதி உரையில் குறிப்பிட்டது என்ன? அப்ப இறுதி உரை எப்ப பேசினாருன்னு தெரியும். 1950 ஜனவரி 24 ஒரு பெரிய உரையாற்றுவார்.
அந்த உரையின் போது என்ன சொல்வார் அப்படின்னா, பல்வேறு நாடுகளிலிருந்து எடுத்தாளப்பட்டது. அது முதலே நம்ம இந்திய அரசியலமைப்பு எல்லா நாடுகளிலிருந்து 60க்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்டு 10 நாடுகளிலிருந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். சரிங்களா? 60க்கு மேற்பட்ட நாடுகள் ஆராய்ந்து 10 நாடுகளிலிருந்து எடுத்து வச்சிருக்கோம். அரசியல் நிர்ணய சபையின் பாதி பெருமை யாருக்கு சார்புனா பி என் ராவ். இந்த அரசியலமைப்பு உருவாக்கிய பெருமை என்னை விட பகுதி பெருமை யாருக்கு தான் சேர்ந்து பி என் ராவுக்கு தான் சார். அவருடைய பெருமையை அவருக்கு பறைசாற்றி அனைவருக்கும் சமமான இதுக்கீடு கொடுக்க வேண்டும். சரி, இடஒதுக்கீடு பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டாரு. சரிங்களா? அரை வயிற்றுக்கு அல்லல்படும் உரிமைகளின் உறுப்பினராக பேசி இதுவும் பேச அவருடைய பேச்சு தான். இது இடஒதுக்கீடு சொல்லியிருப்பாரு, அவரு பேச்சு தான். ஆனா அரசியல் நிமிஷ இறுதி கூட்டத்துல பேசினார்னா இல்லை. இதை எங்க பேசியிருப்பாரு? வட்டவேசிய மாநாடு இங்கிலாந்துல பேசியிருப்பாங்க. என்ன சரி, அவ்வளவு. அடுத்து 27 குறிக்கோள் தீர்மானத்தின் திருத்தப்பட்ட வடிவம் எந்த பகுதியாக இணைக்கப்பட்டது? எது அப்படின்னா முகப்புரை. சரிங்களா? யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேரு அவர்கள். நேருவின் அறிக்கை தான், நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானம் தான் எதுவாக போற்றப்பட்டிருக்கு அப்படின்னா முகப்புரையாக கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, இவரு நம்ம நேருவின் குறிக்கோள் தீர்மானம் 1946 டிசம்பர் 13 அரசியல் நிர்ணய சபையில தாக்கல் பண்ணியிருப்பார். தாக்கல் பண்ணது எப்ப அப்படின்னா 1946 டிசம்பர் 13. எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அடுத்து 28 ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஜனவரி 26 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பதான் மேல உள்ள தகவல் சொன்னோம். சரிங்களா? எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 22. சரிங்களா? சோ 26 கிடையாது. அப்ப இது தப்பு. காரணம், இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது. சரிதான். சரிங்களா? கூற்று ஏ தவறு, காரணம் எந்த கேள்வி எந்த ஆன்சர் சரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் பேசிய முதல் நபர் யாருன்னா ஜே.பி. கிருபாலி. முதல் கூட்டம் எப்ப கூடப்பட்டிருக்கும்? அரசியல் சேவை உருவாக்கப்பட்டது 1946 டிசம்பர் 6 உருவாக்கப்பட்டது. கூட்டம் பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? தற்காலிக தலைவரை தேர்வு செய்யக்கூடிய அந்த முதல் கூட்டத்தினுடைய நோக்கமா இருக்கும். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் அந்த தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். ஜே.பி. கிருபாலின் தான் முதலாக அதை பேசி. சரிங்க. அதுக்கு அரசியல் நிர்ணய சபையின் செயலாளர் H.Y. Iyengar. அது ஒன்லைன் கொஸ்டின் தான். சரிங்களா? பீகல் மிட்டர், கிருஷ்ணமாச்சாரி இவங்கெல்லாம் எங்கன்னா அரசியல் வரைவு கமிட்டியில இருப்பாங்க. எஸ்.என். முகர்ஜி துணைத் தலைவராக இருப்பாங்க. துணைத் தலைவராக இருப்பாங்க. அடுத்து மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் மத்திய பட்டியலுக்கு மாற்றிய சட்ட திருத்தம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்துல மாநில பட்டியல இருந்து எது மாத்திருப்பாங்க? பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. சரிங்களா? எந்த துறைகள்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 துறைகளை மாத்திருப்பாங்க. கல்வி, இப்ப இருக்கிற கல்வி அங்க போயிடுச்சு. முதல்ல மாநில பட்டியல இருந்துச்சு. கல்வி, காடுகள், எடை மற்றும் அளவுகள், பறவைகள், வனவிலங்கு பாதுகாப்பு, மற்றும் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தவிர பிற நீதிமன்றங்களின் நிர்வாகம். அதாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மத்திய அரசினுடைய அதாவது மாநில பட்டியலிருந்து எங்க மாற்றப்பட்டிருக்கும்? பொதுப்பட்டியலுக்கு. அதை தவிர இந்த மாவட்ட நிர்வாகம் எங்க மாற்றப்பட்டிருக்குன்னா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? சரி. இந்த பட்டியல் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது அட்டவணை சொல்லும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்கும். சரிங்களா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல் பற்றி சொல்லக்கூடிய மத்திய மாநில அரசின் உறவுகள்லாம் பகுதி 11 சொல்லும். ஆட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 246 தான் அந்த பட்டியலுடைய வகைகளை பற்றி சொல்லும். அடுத்து பாருங்க 32வது கேள்வி. இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புரை ராம் மனோகர் சிங்கா
ராம் மனோகர் சின்ஹா அழகுபடுத்தினார். சரிதான். நந்தலால் போஸ் மற்றும் அரசியலமைப்பின் முழு பிரதியை அலங்கரித்தார். மனோகர் சின்ஹா முகப்புரையை மட்டும் அழகுபடுத்தியிருப்பாரு. இந்த நந்தலால் போஸ் இவங்க எங்கன்னா நம்ம சாந்தி நிகேதனுடைய ஓவிய பள்ளியினுடைய ஆசிரியராக இருப்பாங்க. ரெண்டு பேருமே இவங்க அரசியலமைப்பின் முழு புத்தகத்தையுமே அலங்கரிச்சிருப்பாங்க. அவர் முகப்புரையை மட்டும் அலங்கரிச்சிருப்பாங்க. ஆனா ஏ மற்றும் இரண்டுமே சரிதான். ஆனால் அதுக்கான விளக்கம் இருக்குன்னா அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. சோ விளக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா வங்க எழுத்தாளர் பக்கீம் சுந்தர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலில் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தின் முக்கிய பங்களித்து இதன் காரணமாக தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என்று அறிவித்தவர் யாரோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த 26 எல்லாம் நடைமுறைப்படுத்தி எல்லாம் படிக்கணும்னு ரெடி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ராஜேந்திர பிரசாத் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இந்த தேசிய பாடல் ஏற்றப்பட்டு அதாவது சுஜலாம் சுபலாம் மலையஜ சீசலாம் அந்த வந்தே மாதர பாடல் தான் ஏற்றப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னா இப்ப நேற்று தான் நவம்பர் 7 1875 தான் இந்த பாடலை முதலாக நிறைவேற்றும். அந்த பாடல் ஏற்றப்பட்டு 150 ஆண்டுகள் முடிஞ்சு. முக்கியமான 150 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஏற்றிய பக்கீம் சந்தர்ஜி அவருடைய தாய்மொழியான சமஸ்கிருதம் மற்றும் சாங்கிரிட் அந்த மொழியில கலந்து எழுதியிருப்பார். சரிங்களா? பின்பு அது ஹிந்தி மொழியில் மொழிக்கப்பட்டு இப்ப தேசிய பாடலாக அது இருக்கும். இது முதலாக சரிங்களா எந்த பத்திரிகையில வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வங்க தர்ஷன் என்ற பத்திரிகையில தான் முதலாக வந்திருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனந்த மடம் என்ற இந்த புத்தகத்திலையும் 1882 இடம்பெற்றிருக்கும் இந்த வந்தே மாதர பாடல். முதலாக பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடுல இதை படிச்சிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்புல அந்த தேசிய போராட்டத்தில் எது முக்கிய விபதமா தலையேற்று கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/8/1905 அதாவது வங்க பிரிவினைக்கு பிறகு இந்த பாடல் ரொம்ப எழுச்சி பெற்று இந்த வங்க பிரிவினையோட சொல்லுவாங்கல்ல அப்ப வந்தே மாதர பாடலை பாடி எல்லாரும் கங்கை நதியில புனித நீராடி வந்தே மாதரம் என்று சொல்லுக அப்படிங்கிறதுக்காக அது போராடி. அவ்வளவுதான் முக்கியமானது. சரிங்களா? வந்தே மாதர பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்நாத் பட்டாச்சாரியா. அடுத்து பாருங்க 34வது கேள்வி. ஒரு 3 கூற்று கொடுத்திருக்காங்க. தவறு எதுனா பாத்துக்கலாம். சரிங்களா? கூற்று 1 முகவுரை திருத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முகவுரையை திருத்தியாச்சு. ஒரு முறை திருத்திருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அமருடைய ஆட்சி காலத்துல திருத்திருக்காங்க. 3 சொற்களை சேர்த்திருக்காங்க. 42வது சட்டத்தின் மூலம் சட்ட திருத்தத்தின் மூலம் 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டது. அந்த 3 சொற்கள் என்ன? சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. இந்த 3 சொற்கள் புதுசாக சேர்த்தாங்க. கூற்று 3 முகவரி திருத்தப்பட திருத்திக்காங்க. அப்போ தப்பு ஸ்டேட்மெண்ட். முகவரி 1946 டிசம்பர் 13 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. அப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டது நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானமாக எழுதி அரசியல் தாக்கல் செய்யப்பட்ட டேட் தான் 1946 டிசம்பர் 13. சார் அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 ஜனவரி 22. நான் ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? சோ 1, 3 தவறு. அப்ப எந்த ஆன்சர் இருக்கு? பி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க. கூற்றை ஆராய்ந்து விடைகள் 2 தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம என்ன பார்த்து அலறிக்கணும். பெருபாரி வழக்கில் 1960 உச்ச நீதிமன்றம் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று கூறியது. சரிங்களா? ஆமா, இது பகுதி அல்லதான். சரி, பெருபாரி வழக்கு எந்த ஆண்டும்? 1960. இந்த பெருபாரி கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த ரியல் எஸ்டேட் தொடர்பாக எல்லை தொடர்பாக வரையறுக்கப்பட்டது. இந்த பெருபாரி எங்க இருக்குன்னா இந்தியா மற்றும் தற்போதைய இருக்கிற பங்களாதேஷினுடைய எல்லை பகுதியில் அமைஞ்ச ஒரு கிராமம் தான் எது அப்படின்னா பெருபாரி. இந்தியா பாகிஸ்தான பிரிவின் போது இந்த பெருபாரி என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தமா இல்ல, அதாவது அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் அல்லது தற்போதைய பங்களாதேஷின் சொந்தமா இந்தியாவுக்கு சொந்தமானு சொல்லப்படல. சோ கிளியர் கட்டா சொல்லாததுனால இது கேஸ் நடைபெற்று கடைசியில பங்களாதேஷத்துக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பெருபாரி வழக்கு எந்த ஆண்டு? 1960. இது என்ன சொல்லு அப்படின்னா
முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று கூறியிருக்கு. மற்ற எல்லா வழக்குகளும் முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கு. அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கில் 1973 முகப்புரையை திருத்த முடியாது என்று கூறியது. சரிங்களா? கேசவானந்த பாரதி வழக்கு அப்படி சொல்லல, திருத்த முடியும் தான் சொல்லுச்சு. திருத்த முடியும் சொன்னா அந்த தகவல் சரி, விட முடியாதுன்னு கொடுத்துருக்கு. ஆனா முடியும் தான் அந்த வழக்கு கேசவானந்த பாரதி வழக்குல சொல்லிச்சு. கேசவானந்த பாரதி வழக்கு இது மட்டும் இல்ல, இந்திய அரசியலமைப்பில் முகவரி மட்டுமில்ல, எந்த பகுதியை வேண்டுமானாலும் திருத்தலாம், அடிப்படை கட்டமைப்பு மாறா வண்ணம் திருத்த வேண்டும் என்று கேசவானந்த பாரதி வழக்கு சொல்லுச்சு. இந்த கேசவானந்த பாரதி யார் அப்படின்னா ஒரு கேரளாவில் உள்ள ஒரு சாமியார். சரிங்களா? ஒரு சாமியார் நிறைய மடம் வச்சு ஒரு நிறைய சொத்து சுகத்தோட அங்க இருந்தாரு. இந்த சொத்துரிமை நீக்கப்பட்ட பிறகு அதற்கு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருப்பாரு. சோ அந்த வழக்குலதான் இதெல்லாம் பறைசாற்று நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். இந்தியாவிலே அதிக நீதிபதிகள் விசாரித்த வழக்கும் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு தான். 13 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க. அப்ப இதுதான் சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி, ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் தான் சரி. சோ ஆப்ஷன் பி. அடுத்து தவறான கூற்று எது? எஸ்ஆர் பொம்மை வழக்கில் முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என தீர்ப்பு வழங்கப்பட்டது. சரிங்க, அப்பதான் நம்ம சொன்னேன் எந்த வழக்குல மட்டும்தான் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருக்கிறேன். பெருபாரி வழக்கு மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பின் முகவரி ஒரு பகுதி அல்ல என்று சொல்லிச்சுன்னு சொல்றேன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. நீதிபதி ராமசாமி முகவுரை அரசியல் சட்டத்தின் ஒரு அங்கம் என கூறினார். அவர் தான் அந்த கான்செப்ட்ல வழக்குல அது சொல்லியிருப்பார். நீதிபதி அவர் தான் சொல்லியிருப்பார். மக்களாட்சி, சோசியலிசம், மதச்சார்பின்மை ஆகியவை முகவுரையில் இடம்பெற்றலாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அப்புறம் புதிதாக ஒரு வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருப்பாங்க, சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. அந்த 3 வார்த்தைகள் எல்லாமே இதுல பேசப்பட்டிருக்குன்னா முகப்புரையில பேசப்பட்டிருக்கும். அப்ப எது மட்டும் தவறு? ஒன்று மட்டும் தவறு. அடுத்து 37வது கேள்வி. கூற்று நமது அரசியலமைப்பின் ஹிந்தி பதிப்பை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படவில்லை. ஆமா, சிம்பிளா என்ன அப்படின்னா அரசியலமைப்பு அம்பேத்கர் அவர்கள் எழுதும் போது அரசு அதிகாரப்பூர்வமாக ஹிந்தி மொழியை சொல்லல. ஏன்னா இந்தியா என்பது பன்முகம் கொண்ட கலாச்சாரங்களை கொண்ட நாடுதான் என்னது இந்தியா. அப்போ 58வது அரசியலமைப்பு திருத்தம் 1987 ஆர்டிகல் 394A சேர்த்துதான் ஹிந்தி பதிப்பை அதிகாரப்பூர்வமா ஆகிக்கலாம். ஒரு சட்ட திருத்தம் பண்ணி தான் சேர்த்திருக்காங்க. சரிங்களா? 22வது பகுதிகளை 394A புதுசா சேர்த்து ஹிந்தியை அதிகாரப்பூர்வ மொழியாக வச்சிருக்கிறாங்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதற்கு சரியான காரணம் இதை விளக்குதா? காரணம் சரி, விளக்கவில்லை, காரணம் செய்யத்தார். அடுத்து 38வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களில் தொகுதி 6 எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27, 1948. இது 1வது காலகட்டம், இது 2வது காலகட்டம், இது 3வது காலகட்டம். 12 தொகுதிகளாக கூட்டம் நடைபெற்றது. சரிங்களா? இந்த அரசியலமைப்பை 12 வாட்டி கூடி நல்லது கட்டதை தீவிர விசாரிச்சிருப்பாங்க. அவ்வளவு. அடுத்து தவறான கூற்றை தேடு. நெகட்டிவ் கொஸ்டின். இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள். 1950 ஜனவரி 26 தான் அரசியலமைப்பு முழுவதுமாக செயல்பாட்டுக்கு வந்தது. சரிதான். 1947 நாடு விடுதலை பெற்று விட்டாலும் அதற்கு பிறகு பிரிட்டன் அரசியை இந்தியாவின் கௌரவ தலைவராக நம்ம குடியரசு 1950 ஜனவரி 26 வரைக்கும் குடியரசு தினம் வரைக்கும் தட்டி அவங்க தான் கௌரவ தலைவராக இருந்தாங்க. அதுவும் சரிதான். குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? நம்ம இளவரசி, இங்கிலாந்து இளவரசி இருந்திருப்பாங்க. 4வது தகவல் பாருங்க. குடியரசு நாளில் பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். தப்பு. குடியரசு நாள்ல செங்கோட்டையில கொடியேற்றுவார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசினுடைய தலைநகரான புதுடெல்லியில செங்கோட்டையில கொடியேற்றுவாங்க. சரிங்களா? குடியேற்றுவார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் தான் மூவர்ண கொடியை ஏற்றுவார். சார் அப்ப பிரதமர் எப்ப ஏற்றுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரதமர் சுதந்திர தினத்தின் போது, அதாவது ஆகஸ்ட் 15 தான் யாரு கொடியேற்றுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் கொடியேற்றுவார். சரிங்களா? இந்த செங்கோட்டையை கட்டியவர் யாரு? ஷாஜஹான். முகலாய மரபை சார்ந்த ஷாஜஹான் மன்னர். சரிங்களா? சிவப்பாக அந்த கற்கள் கட்டப்பட்டு ஒரு செங்கோட்டை 1769 கட்டிருப்பாங்க. சரிங்களா? 160. இறையாண்மை என்ற சொல் அடுத்த கொஸ்டின். இறையாண்மை என்ற சொல் எந்த நூலில் முதலாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா குடியரசு. சரிங்களா? இந்த குடியரசுல தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இறையாண்மை கோட்பாட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா ஜூன் போடி.
சரிங்களா. அவரு தான் என்ன எழுதியிருப்பாருன்னா அந்த குடியரசு என்ற புத்தகத்துல இந்த இறையாண்மைன்னு சொல்லியிருப்பார். இறையாண்மை என்னன்னா அனைவருக்கும் மேலான, சரிங்களா. ஒரு நாட்டுல அனைவருக்கும் மேலான யார் இருப்பானா, இப்போ மன்னராட்சி கொண்ட நாடுல யார் இருப்பானா, மன்னர் இருப்பார். ஆனா நம்ம நாடு என்ன நாடு, மக்களாட்சி நாடு. அப்ப அங்க யார் தான் அனைவருக்கும் மேலாக யார் தான் இருப்பாங்க, மக்கள் தான் இருப்பாங்க. அவ்வளவு. அடுத்து, அரசியல் சமத்துவத்தை அடையும் வழியாக கருதப்படுவது எது? சரிங்களா. 41வது கேள்வி. தேர்தலில் போட்டியிடும் உரிமை. சரிங்க, அது அது கிடையாது. அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு எதிராக மனு செய்தல், இது வந்து நம்ம தகவல் உரிமை சட்டத்துக்கு கீழே வரும். மேற்கண்ட அனைத்துன்னு கொடுத்துருக்கு. அதெல்லாம் வயது வந்தோர் வாக்குரிமை, அரசியல் சமத்துவம், எல்லோருக்கும் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் என்ன வாக்குரிமை உண்டு. இது ஒரு ஓல்டு கொஸ்டின். சரிங்களா. அப்புறம் இந்திய அரசமைப்பின் ஆன்மாவாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக உரை. சார் அடிப்படை உரிமைகள் வராதான்னு கேட்டக்கூடாது. ஆன்மாவாக கருதப்படக்கூடிய பிரிவு என் பிரிவு தான் அரசியலமைப்பின் பிரிவு அப்படின்னாக்கா 32 பிரிவை தான் இதயம் மற்றும் ஆன்மான்னு யார் சொல்லியிருப்பா, அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. 32வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு நின்று காணும் தீர்மானம் உரிமை. சரிங்களா. இப்ப இது என்ன பண்ணா இது முக உரை. பிரிவின்னு கேட்டாங்கன்னா 32 வரும். அடுத்து 43வது கேள்வி. குற்று 42வது சட்டத்திருத்தம் 1976 மூலம் சமதர்மம் என்ற சொல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதாகும். முகவரியில சேர்த்திருப்பாங்க. சரிதான். 1955 ஆவடி மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி சமதர்மம் சமூகத்தின் அமைப்பை தீர்மானித்ததாம். நம்ம தமிழ்நாட்டுல அந்த ஆவடியில் 1955 இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி கூடி, சரிங்களா, அங்க இந்த சமதர்ம வார்த்தை நம்ம அரசியலமைப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. யாரு அதுல தலைவர்ல கூட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருபாலினி அவங்க. கிருபாலினி அவங்க அதை பேசி, சரிங்களா. ஆவடி காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சமரசத்தை பற்றி தீர்மானம் நிறைவேற்றி அது அரசியலமைப்பு இடம்பெறதுக்கு வழிவகை செஞ்சிருப்பாங்க. 44வது கேள்வி. இந்திய குடியரசாக மாறிய பின்னர் காமன்வெல்த் கூட்டுறவில் இருப்பதற்கான காரணம் என்ன? சரிங்களா. சரி, இந்த காமன்வெல்த்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். காமன்வெல்த் என்பது ஆங்கிலேயர்களின் கீழ் ஆங்கிலேய கம்பெனி, அந்த ஆங்கிலேய சிம்பிளா சொல்லணும்னா இங்கிலாந்து நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல நிறைய நாடுகளுக்கு ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா. நம்ம நாட்டையும் அவங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை போன்ற நாடுகள் ஒரு குறிப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாட்கள்ல சுதந்திரம் பெற்று போனாங்க. சரிங்களா. ஆங்கிலேயரின் கீழ் இருந்து விடுதலை பெற்ற நாடுகளின் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதா காமன்வெல்த். காமன்வெல்த் கூட்டமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931. இதுல இந்தியா இணைத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டு ஸ்டார்டிங் எப்ப அப்படின்னா இதுல இந்தியா எப்ப ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்னா 1949 நேரு இருக்கும்போது காமன்வெல்த் கூட்டமைப்புல ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. எதற்காக? இப்போ காசு கிடைக்கும் பொருளாதார நலனுக்காக இல்ல. அரசியலமைப்பு சட்டம் கட்டாயமா அதுக்காகவும் இல்லை. மக்களின் நலனுக்காகமா இல்லை. மக்கள் இருந்து நம்ம அரசு இருக்க நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பும் லட்சியம். நாங்க உங்கள்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம், இருந்தாலும் உங்களை நாங்க எதிரியாக நாங்க நினைக்க மாட்டோம், நீங்களும் அப்படி இல்லை. நாங்க ஒற்றுமையோடு பண்போடு நம்ம நட்புறவோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக சான்றாக நாங்க வந்து தனிப்பட்ட நாடு, நாங்க இறையாண்மை கொண்ட நாடா இருந்தாலும் உங்க எல்லா நாடுகளும் நட்போடு இருப்போம். அதுதான் முக்கியம். சரிங்களா. அப்புறம் இந்த காமன்வெல்த் கேம் முக்கியமானது. சரிங்களா. இந்த காமன்வெல்த் கேம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1930. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த காமன்வெல்த் கிளம்பி நடைபெறும். 2010 புது டெல்லியில காமன்வெல்த் கேம் நம்ம இந்தியாவில் நடைபெற்றது. இப்போ கடைசியாக காமன்வெல்த் கேம் எங்க நடைபெற்றுச்சுன்னா 2022 இங்கிலாந்துல நடைபெற்றது. சரிங்களா. இந்தியாவில் எப்போ நடைபெற்றுச்சு? 2010 நியூ டெல்லி புது டெல்லியில நடைபெற்றிருக்கும். சரிங்களா. இது அப்போ இடத்துல ஒரு ஓல்டு கொஸ்டின்ஸ். 45 முழு நிறைவான உயர் அதிகாரம் என கூலே குறிப்பிட்டது எதை சார்ந்தது அப்படின்னா இறையாண்மை தான். சரிங்களா. அப்படியே சொல்லியிருக்க இறையாண்மை. மக்களாட்சி நாடுகள்ல இறையாண்மை தான் முக்கியமானது. மக்களே அதிகாரம் கொண்டவர்கள், அவ்வளவுதான். அப்படி 46வது கேள்வி. சமூக மக்களாட்சி என்பது ஒரு சமூகத்துல மக்களாட்சி என்பது சுதந்திரம், எல்லா மக்களும் சுதந்திரமாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும், சகோதரத்துவம் என்று கூறியவர் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர். இந்திய அரசியலமைப்பு எழுதி அண்ணல் அம்பேத்கர் அவர். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஏற்கனவே சொல்லிட்டேன் கேசவானந்த பாரதி வச்சு. சரிங்களா. இந்திய ஆபீஸா சொல்ல அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை திருத்திக்கலாம், அடிப்படை உரிமைகள் இல்ல எந்த விஷயத்தையும் அரசியலமைப்பை திருத்தலாம். எதன்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அடிப்படை கட்டமைப்பு மாறா வண்ணம் திருத்த வேண்டும் சொல்லுது அப்படின்னா கேசவானந்த பாரதி. சரி சரி சார், மித்த ஆப்ஷன்லாம் என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணசுவாமி இந்திய ஒன்றியம் 1992 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எது தொடர்பாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீதிபதிகளுடைய நீக்கம்
முறை பற்றி சொல்லு. நீதிபதிகள் இந்த நீதிபதிகள் நீக்க முடியுமா? ஆமா, உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லா நீதிபதிகளும் நீக்க முடியும். இந்திய அரசியலமைப்புல அதாவது இந்திய அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் தீர்மானம் நிறைவேற்றி அவர் மீது குற்றம் சாட்டி நிரூபிக்கப்பட்டு நீக்கப்பட்டா நீதிபதிகளை நீக்கம் செய்ய முடியும். இதற்கு எதிராக ஒருத்தர் வழக்கு போட்டார், நீதிபதிகளை நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளை நீக்கம் செய்வது அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டது, சோ அது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. அப்போ கிருஷ்ணசாமி வழக்கு எது தொடர்பானது அப்படின்னா நீதிபதிகள் நீக்கம் செய்யக்கூடிய முறை தொடர்பானது. அடுத்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு, இது ஆர்டிகல் 356. ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவரின் ஆட்சியை சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க அரசியலமைப்பு செயல்ந்தால் மட்டுமே கடைசி ஆயுதாக மட்டுமே பயன்படுத்த முடியும். உங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மத்திய அரசு நினைச்சா மாநில அரசுல அவங்க ஆளுங்கட்சி இல்லாத பொழுது அவங்களை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் எஸ்ஆர் பொம்மை வழக்கு. கர்நாடக மாநிலத்தை சார்ந்த முதல்வர் வழக்கு தொடுத்திருப்பாரு. தீர்ப்பு எடுப்பு கொடுக்கப்பட்டிருப்ப 96ல கொடுக்கப்பட்டு இது ஒரு மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு கொட்டாக இதுல மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு மீறி நீங்க செயல்படக்கூடாது அப்படின்னு அவங்கள ஒரு பட்டம் தட்டியிருக்கும் இந்த வழக்கு. சரிங்களா? அடுத்து குல்தீப் நாயர், இந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, ராஜ்யசபா உறுப்பினர்கள் முதல்ல எங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் எந்த மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் இருக்காரோ அந்தந்த மாநிலத்தில் தான் தேர்வு செய்யப்படணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. இதே அந்த ரூல்ஸை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 2003, அதாவது சேஞ்ச் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அந்த திருத்தத்தின் 2003ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்படலாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? அது செல்லாதுன்னு எடுத்து இந்த குல்தீப் நாயர் வழக்கு போட்டாரு. அதெல்லாம் செல்லும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அடுத்த கேள்வி, முகப்புரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர். நம்ம பர்கர் ஏதாவது திறந்து பார்த்தது நம்ம டேஸ்ட் இருக்கும். திறவுகோல் என்று சொன்னவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர். KM முன்ஷி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அடையாள அட்டை மன்னிக்கும் ஜாதகம் என்று அரசியலமைப்பை ஜாதகம் என்று சொன்னவர் யார் அப்படின்னா KM முன்ஷி. அம்பேத்கர்ல டி பாசுமதி. அடுத்து 49வது, இந்திய அரசியலமைப்பின் 2வது பகுதியில் காணப்படும் குடியுரிமை பற்றி அரசியலமைப்பு விதிகள் 5-9 நடைமுறைக்கு வந்தது எந்த அப்படின்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள். சரிங்களா? 5 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயல்பு குடியுரிமை, யாரெல்லாம் இந்தியாவில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இயல்பாக குடியுரிமை பெற முடியும். இயல்பு அல்லது இருப்பிடத்தின் அடிப்படையில் குடியுரிமை பத்தி சொல்லுங்க. உடனே சொல்லியிருக்கிறேன், அரசியலமைப்புல ஒரு சில விதிகள் 1949 நவம்பர் 26ல செயல்பாட்டுக்கு வந்தது. முழுவதுமாக எப்ப செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி 26, 1950. 9 5 to 6 அப்படிதான் 6, 7, 8, 9 எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு வந்தது. குடியுரிமை தொடக்கத்திலே வந்திருக்கும். எப்போ வந்திருக்கும்? 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ல இருந்து அந்த குடியுரிமையுடைய செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். கடைசி ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் உச்ச நீதிமன்றம் எந்த இடத்தில் அமைக்கப்படும் என கூறுகிறது. ஒழுங்குமுறை சட்டம் இந்தியாவில் முதல் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னா 1773ல ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774ல இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டிருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா. அந்த வில்லியம் கோட்டை எங்க இருக்குன்னா கல்கத்தா. கட்டியவர் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அல்லது பிரிட்டிஷ்காரர்கள் தான் இந்த கோட்டையை கட்டியிருப்பாங்க. சரிங்களா? 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 74ல உச்ச நீதிமன்ற வளாகம் நிறுவப்பட்டிருக்கும். எங்க? கல்கத்தா வில்லியம் கோட்டையில. முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா சர் எலிஜா இம்பே. 1+3ல இருப்பாங்க. சரிங்களா? இந்த புனித டேவிட் கோட்டை எங்க சார் இருக்கு பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கு. சரிங்களா? புனித சார்ஜ் கோட்டை சென்னை. இதை யார் தான் கட்டியிருப்பாங்க? ஆங்கிலேயர்கள் தான் கட்டியிருப்பாங்க. செஞ்சி கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருக்கு. இந்த மராட்டிய மன்னர்கள் கட்டதான் சொல்லப்படுவாங்க. நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டப்படுவாங்க. பாருங்க, ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் எவற்றை பொறுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தை அளவீடுகள் பார்க்கும்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடும், அப்புறம் பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கை தர குறியீடும், அப்புறம் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கை தரத்தை அளவிடக்கூடிய அளவீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3, 5 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்புறம் 52வது கொஸ்டின்ல மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1978ஆம் ஆண்டு சிகமே சிங்கிய வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா சிகமே சிங்கிய வாங்சுக் என்பவர் பூடான் நாட்டின் 4வது மன்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4வது மன்னர் அப்படிங்கிறது சரிதான். ஆனா 1978 கிடையாது, 1972. அப்ப கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது வரும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுச் செலவை கீழ்கண்ட எவற்றிற்கு செலவிடுமாறு வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அப்படின்னா மூணு இனத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத வள்ளுவர் வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பணிகள், அப்புறம் சமூக பணிகள். இதில் 5ன்னு வரணும் இல்லை. தொழில்மயமாதலும் கல்விக்கு வந்து அவர் செலவிடுற மாதிரி சொல்லலை. பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி இதுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஆன்சர் வந்து 1, 3, 4 அப்படிங்கிறது வரும். இது டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இதே மாடல்ல. அடுத்து அதிக அளவில் இயந்திரங்களை பயன்படுத்துதல், நகர்மயமாதல் மற்றும் தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான். அடுத்து திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் சொன்னது யார் அப்படின்னா திட்டமிடுதல் வந்தாலே கண்டிப்பா யார் வருவோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைபாடுகள் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் முதல் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபியில் உள்ள பல முக்கிய பணிகள் சேர்க்கப்படவில்லை அப்படின்னா அது குறைபாடு தான். ஏன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் செய்வாங்கல்ல அந்த பணிகள்லாம் சேர்த்திருக்க மாட்டாங்க. பெற்றோர்களின் பணிகள் வந்து சேர்த்திருக்க மாட்டாங்க. அதனால அது ஒரு குறைபாடு அப்படிங்கிறது. அப்போ குறைபாடுகள்ல வந்து அது ஒன்று சரிதான். சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி வந்து அளவை மட்டும் அளவிடுகிறது அப்படிங்கிறது சரிதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணாங்கன்னா அதோட எண்ணிக்கை, அதோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மட்டும் தான் பாக்குறாங்க. அடுத்து ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறப்படவில்லை அப்படிங்கிறதும் அதில் நாட்டு வருமானம் பற்றி சொல்லவே இல்லை. அப்புறம் ஜிடிபி தரத்தை மட்டும் அளவிடுகிறதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து தப்பு. தரத்தை அளவிடாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து பொருள் எவ்வளவு உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அளவிடும். அது தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லாது. அப்போ தவறானது பார்த்தீங்க அப்படின்னா டி தான். ஜிடிபி தரத்தை மட்டும் அளவிடுகிறது அப்படிங்கிறது தவறானது. அடுத்து 57வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமையாக்க வேண்டும் என்றும் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டு வேளாண் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். 58வது கொஸ்டின் பாருங்க. காந்தியின் கருத்தான கிராம தொழில்கள், கிராம தொழில் வளர்ச்சி சங்கம் ஆகியவற்றை வலுவாக ஆதரித்தவர். எப்பவுமே இந்த கிராமத்தை பத்தி அதிகமா சொன்னவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காந்தி தான் சொல்லுவாரு. அதே மாதிரி அவரை ஒருத்தர் பின்பற்றி என்ன பண்ணிருக்காருன்னா அவரை மாதிரியே கிராம வளர்ச்சியை பத்தி சொல்லியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசி குமாரப்பா, ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜோசப் செல்லத்துறை குமாரப்பா. இவரத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பச்சை காந்தின்னு சொல்லுவோம் நம்ம. பச்சை காந்தி என்று டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின். பச்சை காந்தி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசி குமாரப்பா. இவரை பச்சை காந்தின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். சரி, 59வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் ஜேசி குமாரப்பாவால் எழுதப்படாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நிலைத்த பொருளாதாரம் எழுதியிருப்பாரு, இயேசுவின் வழிமுறைகள் எழுதியிருப்பாரு, கிறிஸ்தவத்தை பத்தி எழுதியிருப்பாரு. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிறது இவர் எழுதின நூல் கிடையாது. யார் எழுதினான்னு பாத்தீங்க அப்படின்னா BKRB ராவ் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். BKRB ராவ் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அடுத்து 60வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பண்டத்தையோ அல்லது பணியையோ அங்காடியில் விற்கவில்லை எனில் அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பொருள் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா அது பொருள் விற்கல அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேர்க்க மாட்டாங்க. அப்ப இதுல அங்காடி விற்பனை வந்து ரொம்ப முக்கியம் இதுல. சரியா, அப்ப விற்கலன்னா சேர்க்க மாட்டாங்க. அடுத்து கூற்று 2, எந்த ஒரு பண்ட பணிகள் அங்காடியின் மதிப்பில் சேர்க்கப்படுகிறதோ அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த ஒரு பண்ட பணிகள் அங்காடி மதிப்பில் சேர்க்கப்படுறோம் அதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது அப்ப சரிதான். அப்ப இரண்டு கூற்றுகளுமே சரியானது. அடுத்து முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கற்ற யாருடையது அப்படின்னா BKRB ராவ். அடுத்து 62வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் ராவ் உருவாக்கிய தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க.
டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சிக் கழகம், அப்போ சமூக பொருளாதார மாற்றத்துக்கான கழகம். பம்பாய் பொருளாதார பள்ளி இவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அந்த ஸ்கூல் செயல்பட்டு இருக்கு, ஆனால் இவர் ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அடுத்து 63வது கொஸ்டின் பாருங்க. தேநீர் என்பது இடைநிலை பண்டமாகும் சொல்லியிருக்காங்க. தேநீர் என்பது இடைநிலை பண்டம் கிடையாது. அது என்ன பண்ணா இறுதி நிலை பண்டம். ஏன் அதை வந்து இறுதிநிலை பண்டம் சொல்றோம் அப்படின்னா, தேநீர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் பிளஸ் சர்க்கரை பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா தேயிலை சேர்த்ததுதான் நம்மளுக்கு தேநீர் அப்படிங்கிறது கிடைக்கும். தேநீர் அப்படிங்கிறது பால், சர்க்கரை, தேயிலை இதெல்லாம் சேர்த்ததுதான் தேநீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேநீர் அப்படிங்கிறது இடைநிலை இறுதி பண்டம், பால், சர்க்கரை, தேயிலை அப்படிங்கிறது தான் இடைநிலை பண்டம். அப்போ இதுல இடைநிலை பண்டம்னு கொடுத்துருக்காங்க. தேநீர் அப்படிங்கிறது இப்போ தவறானது. இது அடுத்து தேநீரில் இருக்கும் சர்க்கரையானது ஒரு இடைநிலை பண்டம். இப்பதான் பார்த்திருப்போம். சர்க்கரை வந்து இடைநிலை பண்டமாகும்னா சரி. தேநீர் விற்பது என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அடங்கும் அப்படின்னா அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அடங்கும், அது சரிதான். அப்போ 2 மற்றும் 3 கூற்றுகளும் சரியானது. அடுத்து 64வது பாத்தீங்கன்னா கூற்று 1, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மதிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தினா அந்த நாட்டுக்குள்ள, அந்த நாட்டு மக்களால் அந்த நாட்டுக்குள்ள, நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு அப்படிங்கிறது அப்போ கூற்று 1 சரியா இருக்குது. அடுத்து வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபம் மொத்த நாட்டு உற்பத்தியில் அடங்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா அடங்கும். நல்லா பாத்துக்கோ. இது மொத்த நாட்டு உற்பத்தி, இது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வேற, மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது வேற. மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாட்டில் உள்ள மக்கள் வெளிநாட்டில் எங்கனாலும் சம்பாதிச்சாலுமே அது வந்து மொத்த நாட்டு உற்பத்தியில சேர்த்துருவாங்க. ஆனா உள்நாட்டு உற்பத்தியில வந்து அந்த நாட்டோட எல்லைக்குள் மட்டும், இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்குள்ள மட்டும் தயாரிக்கக்கூடிய பொருட்களோட அளவை குறிக்கிறது தான் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து இதை சேர்க்க மாட்டாங்க. உள்நாட்டு உற்பத்தியில் வந்து அடங்காது. உள்நாட்டு உற்பத்தியில் அடங்காது. ஆனா மொத்த நாட்டு உற்பத்தியில் என்ன பண்ணும் அப்படின்னா அடங்கும். சரியா? அப்போ இதுல அடங்காதுன்னு கொடுத்துருக்கிறது என்னன்னு அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தியில் அடங்கும், உள்நாட்டு உற்பத்தியில் அடங்காது அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து 65வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, நிகர நாட்டு உற்பத்தி எவ்வாறு குறிப்பிடப்படும் கிடையாது. நிகரம்னாலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா லாபம் தான் நம்ம சொல்லுவோம். எப்பவுமே நிகர லாபம்னு சொல்லுவோம். நிகர லாபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கிறோம், அதுக்கு செலவு எல்லாமே போக மீதி இருக்க பணம் தான் அது நிகர லாபம் அப்படிங்கிற சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தின்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்படின்னா நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறோம், அதுல மொத்த நாட்டு உற்பத்தியில இருந்து தேய்மானம் எல்லாம் கழிச்சோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியதான் அது நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது. அடுத்து 66வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா செலவிட தகுதியான வருமானம். இது நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா நம்ம ஒரு சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அதுல இப்போ நம்ம ஒரு 50,000 சம்பளம் வாங்குறோம், இதுல ஒரு டேக்ஸ் வந்து ஒரு 15,000 கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா கழிச்சது போக மீதி 35,000 இருக்கும். அப்ப இதுதான் நம்மளுக்கு செலவு பண்ணக்கூடிய வருமானம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மொத்த வருமானத்துல இருந்து நம்ம அந்த வரியை கழிச்சு, இது வந்து வரியை கழிச்சது போக மீதி இருக்கிற அமௌண்ட் தான் அது நம்ம செலவு பண்ணக்கூடிய வருமானம். அதைத்தான் செலவிட தகுதியான வருமானம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட வருமானத்துல இருந்து வரி என்ன பண்ணணும், நேர்முக வரி அப்படிங்கிறது நம்ம என்ன வரி கட்டுறோம் அப்படின்னா வருமான வரி கட்டுவோம். வருமான வரியை கழிச்சா கிடைக்கக்கூடியது, அதான் நேர்முக வரின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து 67வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கூற்று 1ல காலாண்டு மற்றும் ஆண்டுதோறும் 2 வகையில் இந்தியாவின் ஜிடிபி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா சரிதான். காலாண்டு ஒரு முறை அப்படின்னா வருடத்திற்கு 4 முறையும், ஆண்டுதோறும் வந்து வருடத்திற்கு 1 முறையும் இந்தியாவோட ஜிடிபி கணக்கிடப்படுகிறது. அடுத்து 2017ஆம் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மிதிவண்டி 2018ஆம் ஆண்டில் ஜிடிபிக்கு சேர்க்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே தனித்தனி ஜிடிபி வரும். அப்படிங்கும் போது முந்தின வருஷம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அடுத்த வருஷத்துல சேர்க்க மாட்டாங்க. அப்ப 2 கூற்றுகளுமே சரியானது. அடுத்து 68வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா
ஜிடிபியின் நவீன கருத்து யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா சைமன் குஸ்னட் என்பவர். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிடிபி அப்படிங்கிற வார்த்தையே முதல்ல உருவாக்கியிருப்பார். அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி அது அப்படிங்கிறத இவர் தான் முதல்ல உருவாக்கியிருப்பார். அந்த வார்த்தையை உருவாக்குன இவர் தான். அப்ப நவீன கருத்துன்னு சொல்றாங்க. அப்ப நவீன கருத்துனா என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மட்டும் அல்லாம அதுக்கு பதிலா நாட்டின் நலவாழ்வு சுற்றுச்சூழல் போன்றவற்றையும் எனது மேம்படுத்துறது தான் நவீன கருத்துன்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் பார்க்காம ஒரு மக்களோட வாழ்க்கை தரம், நலவாழ்வு, சுற்றுச்சூழல் போன்றவற்றை சேர்ந்து மேம்படுத்துறது தான் என்னது அப்படின்னா நவீன கருத்து அப்படின்னு சொல்றோம். அதை அப்படித்தான் சைமன் குஸ்னட் சொல்லியிருக்கிறார். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 1934 சொல்லியிருப்பாரு. காங்கிரஸ் அறிக்கையின்படி தான் அந்த வார்த்தையை உருவாக்கியிருப்பார். காங்கிரஸ் அறிக்கையின்படி உருவாக்கியிருப்பார். அடுத்து 69வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கீழ்கண்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பயன்களில் எது தவறானது கேட்டிருக்காங்க. பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுகிறது அப்படிங்கிறது சரிதான். அடுத்து வாங்கும் திறன் மதிப்பீடு செய்வதற்கு இது உதவுகிறது அப்படிங்கிறது சரிதான். அடுத்து உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஒவ்வொரு நாட்டோட ஒப்பிடும்போது எந்த நாட்டு உற்பத்தி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஒப்பீடு செய்வது பயன்படுகிறது. அப்புறம் தனியார் துறை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள பயன்படுகிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுத்துறையை பத்தி மட்டும் அறிஞ்சுக்கிற முடியும். தனியார் துறை வந்து அது பிரைவேட் அப்படிங்கிறதுனால அதை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியாது. அப்போ பொதுத்துறை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள பயன்படும் அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. அதுல பாத்தீங்க அப்படின்னா தனியார் துறைன்னு கொடுத்ததுனால அப்ப தவறானதுன்னு கேட்டதுனால அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான் கிடைக்கும். அடுத்து 70வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலைத்துறை என்று அழைக்கப்படும் தொழில்துறைகளில் அல்லாதது கீழ்கண்டவற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் நிலை நம்ம வந்து தொழில்துறையை வந்து 3 பிரிவா பிரிப்போம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அப்படிங்கிற நிலை, அப்புறம் மூன்றாம் நிலை. இது முதல் நிலை அப்படிங்கிறது இயற்கை வளங்கள் சார்ந்ததா இருக்கும். இயற்கை வளங்கள்னா விவசாயம் அந்த மாதிரி சார்ந்ததா இருக்கும். இரண்டாம் நிலை பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்திலேருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை வேற ஒரு பொருளா மாத்துறது. எடுத்துக்காட்டு வந்து பருத்தி வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலையில வந்திருக்கும். இந்த பருத்தியை துணியா மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை, அதாவது தொழிற்சாலைன்னு சொல்லுவோம். இது வந்து தொழிற்சாலைகள் ஃபுல்லாமே என்ன வரும் அப்படின்னா இரண்டாம் நிலைகள்ல வந்திருக்கும். மூன்றாம் நிலை அப்படிங்கிறது அதோட சேவைத்துறைன்னு சொல்லுவோம். அதை சேல்ஸ் பண்றதா இருக்கலாம், இல்லை அப்படின்னு இந்த வங்கி இந்த மாதிரி, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் துறையில சொல்லுவோம். சரியா? அப்ப பார்த்தீங்க அப்படின்னா அப்ப கால்நடை பண்ணைகள், சுரங்கங்கள் போன்ற தொழில்கள் எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறனால அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலைத்துறை. டி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை. மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொழில் கொடுத்துருக்காங்களே, ஜவுளி, சணல் போன்ற தொழில், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம் எல்லாமே தொழிற்சாலை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறனால அது எல்லாமே இரண்டாம் நிலை தொழில். அல்லாததுன்னு கேட்டனா நமக்கு ஆன்சர் வந்து டி. அடுத்து 71 பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்பது யாருடைய கருத்து அப்படின்னா அமர்த்தியா சென். இந்தியாவுக்காக முதலில் பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா அமர்த்தியா சென் தான். அடுத்து 72வது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்களாக ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சியால் கீழ்கண்டவற்றில் எது அதிகரித்துள்ளது அப்படின்னா தனிநபர் வருமானம். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 73வது பார்த்தீங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி 4 தூண்களாக கருதப்படுவனவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல்ல ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சிருப்போம், அவ்வளவுதான். இதுல பார்த்தீங்க அப்படின்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சரிதான். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சரிதான். அடுத்து கலாச்சாரம் மேம்படுத்துறதும் சரிதான். அப்ப 4வது வந்து நிலையான ஆட்சின்னு கொடுத்துருக்காங்கல்ல, நிலையான ஆட்சி கிடையாது, அது நல்ல ஆட்சி தான் 4வது தூண். நல்ல ஆட்சி தான் மொத்த தேசிய மகிழ்ச்சி 4 தூண்கள்ல 4வது தூண் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்சி. அடுத்து 74வது பார்த்தீங்கன்னா வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா
ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்து 75 பார்த்தீங்கன்னா பொருளாதார தாராளமயமாக்கல் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமயம்னா நம்ம எந்த நாட்டுக்குனாலும் நம்ம எந்த வித கட்டுப்பாடும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி பண்றது தான் தாராளமயமாக்கல்னு சொல்லுவோம். பார்த்தீங்க அப்படின்னா தொழில்களில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை நீக்குகின்ற கொள்கை தான் தாராளமயமாக்கல். அடுத்து 76ல் பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யாருன்னா விஸ்வஜித் குஹா. அடுத்து NSC அப்படிங்கிறது ஒரு டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் NSG நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன். தேசிய புள்ளியியல் ஆணையம் இல்லைன்னா தேசிய புள்ளியியல் குழு அப்படின்னு சொல்லுவோம். 2006ல் உருவாக்கப்பட்டது. ரங்கராஜன் கமிஷன் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது. ரங்கராஜன் கமிஷன். சரி, அடுத்து 78வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை பண்டங்கள். அடிப்படை பண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட். அடுத்து மூலதன பண்டங்கள். மூலதனம்னா தெரியும், ஒரு மூலப்பொருள், நம்ம பணம் அந்த மாதிரி எதனால இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூலதன பண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள். இதை வச்சு நம்ம பொருள் தயாரிக்கும் போது மூலதனம்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நுகர்வு பண்டங்கள் அப்படிங்கிறது நம்ம வாங்குறது. இது பார்த்தீங்கன்னா மகிழ்வுந்து. அடுத்து இடைநிலை பண்டங்கள் அப்படிங்கிறது பிளைவுட். பிளைவுட் அந்த மரப்பலகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வச்சு பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்கள் தயாரிக்க பயன்படும் அப்படிங்கிறனால இது வந்து இடைநிலை பண்டங்கள் சொல்லியிருக்கோம். ஆன்சர் வந்து 4, 3, 1, 2 அப்படின்னு கிடைச்சிருக்கோம். அடுத்து 79வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மயமாக்குதல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை எவன்னு கேட்டிருக்காங்க. திறமையினை அதிகரிக்கிறதுக்கு, அரசின் தலையீட்டினை குறைக்க, சுதந்திரமாகவும் விரைந்து முடிவெடுப்பினை அதிகரிக்க தனியார் மயமாதல்ல. அடுத்து அரசு தன் பொறுப்புகளை கைகழுவ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அரசு வந்து தன் பொறுப்புகள் இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுனால தனியார் மயமாதல் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தனியார் மயம் ஆனாலும் அரசு கண்காணிப்புல தான் நிறைய நிறுவனம் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டியினை அறிமுகப்படுத்தி தனியார் துறைக்குரிய பண்புகளை வளர்க்க அப்படிங்கிறது சரியானது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1, 2, 3 மற்றும் 5. அடுத்து ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வம் என்ற மிக உயர்ந்த நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1776 ஓல்டு கொஸ்டின். அடுத்து 81 பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் அட் 2047 என்ற திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2025ல் ஆகஸ்ட் 1ல் தொடங்கியிருப்பாங்க. 2025 ஆகஸ்ட் 1ல் தொடங்கியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2047 ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 1947 சுதந்திரம் வாங்கணும். கிட்டத்தட்ட எத்தனை வருடம் ஆகுதுன்னா 100 வருடம் ஆகுது. நூற்றாண்டை முன்னிட்டு 2047 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய பொருளாதாரமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக கொண்டு விக்சித் பாரத் அப்படிங்கிறது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்தியாவை 2047க்குள் உருவாக பெரிய பொருளாதாரமாக மாற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திரத்தின் 100வது ஆண்டு. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அடுத்து 82வது பார்த்தீங்கன்னா இந்தியா பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன் மற்றும் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பேரியோ இன் தகவலின்படி 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் ஆட்சி ரீதியாக ஜிடிபி வளர்ச்சி விகிதம் எவ்வளவு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அப்படின்னா 6.5%. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்.
அடுத்து பின் வருவனவற்றில் இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை இயல்புகளுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தில் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு இயல்பு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் மற்றும் செல்வ பகிர்வில் வந்து சமநிலையின்மை. இப்போ வருமானம் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வந்து ஒருத்தருக்கு அதிகமா இருக்கலாம், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்வ பகிர்னா பணத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கொடுக்கறதுலையும் சமநிலை இல்லாம இருக்கிறது. இது வந்து எப்பவுமே இயல்பா இருக்கக்கூடிய ஒரு பண்பு. சராசரி இந்தியர்கள் உயர்ந்த வாழ்க்கை தரம் அப்படிதான் இருக்குது. மூலதன ஆக்கமின்மை, குறைவான மக்கள் தொகை அடர்த்தி. அதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இயல்பா இருக்கக்கூடியது இது மட்டும்தான். அடுத்து 84வது கொஸ்டின். ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியன ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நுகர்வு ஒண்ணு வாங்குறது, மொத்த முதலீடு பண்றது, அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி. இது ஃபார்முலா இருக்கும், இந்த ஃபார்முலா பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 85வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது. மூலப்பொருட்கள் வந்து முதல்நிலை தொழில், அதாவது டைரக்டா இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள். இதை வந்து பயன்படுத்தக்கூடிய பொருளா மாற்றுறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில். எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா பருத்தி வந்து ஒரு மூலப்பொருள். துணி வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய பொருள். அப்ப இது வந்து இரண்டாம் நிலை தொழில். பருத்தி வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை தொழில்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 86வது கொஸ்டின். கால்நடை வளர்ப்பு கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா முதல்நிலை தொழில் இயற்கையாக கிடைக்கக்கூடியதுல அப்ப முதல்நிலை தொழில். உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது மூன்றாம் நிலை தொழில். அடுத்து இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை. தொழிற்சாலை ஃபுல்லாவே இரண்டாம் நிலை தொழில் தான். அடுத்து தொலைபேசி வந்து சேவையை குறிக்கக்கூடியது. அடுத்து பருத்தி ஆலை அப்படிங்கிறது வேளாண் சார் தொழிற்சாலை. ஆன்சர் வந்து 3, 5, 1, 2, 4. அடுத்த நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்கள் மிக முக்கிய பண்புகள் ஒன்றாக கருதப்படுவது வருமானம் தான். அடுத்து ஜிஎன்ஹெச். ஜிஎன்ஹெச்சின் 4 தூண்கள் ஒன்று அல்லாது. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற 4 தூண்கள்ல ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். அப்போ நிலையான சமூக பொருளாதார வளர்ச்சி சரிதான், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சரிதான், கலாச்சார மேம்பாடு அப்படிங்கிறது சரிதான், இல்லை அதிக ஜிடிபி வளர்ச்சி கிடையாது, நல்ல ஆட்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த கொஸ்டின். அது வந்து அந்த மாடல்ல கேட்டது. இதுதான் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின். அடுத்து 81வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2011 ஐக்கிய நாடுகள் சபை ஜிஎன்ஹெச் தொடர்பான என்ன தீர்மானம் செய்தது அப்படின்னா மகிழ்ச்சியை வளர்ச்சிக்கான அடிப்படை குறிக்கோள் என எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 90வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா HDI அளவிடும் முக்கிய பரிமாணங்கள். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எதை வச்சு அளவிடுறாங்க அப்படின்னா ஒன்று வாழ்நாள் ஆயுட்காலத்தை வச்சு, அப்புறம் கல்வியை வச்சு, அப்புறம் வாழ்க்கை தரத்தை வச்சு அளவிடுறாங்க. 91வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கணக்கீடு எந்த நிறுவனத்தால் வெளியிடப்படுதுன்னா UNDP அப்படிங்கிற நிறுவனத்தினால தான் வெளியிடப்படுது. அடுத்து 92 PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இல் குழந்தை இறப்பு வீதம் அதிகமாக இருந்தால் குறியீட்டு மதிப்பு எப்படி இருக்கும்னா குறையும். ஏன்னா இறப்பு வீதம் அதிகமா இருக்கும்போது அந்த குறியீடு மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா குறையதான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து 93வது பாத்தீங்கன்னா கீழ்காணும் எது GVA கணக்கீட்டில் சேர்க்கப்படாது. GVA கணக்கீட்டில் சேர்க்கப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை தான் சேர்க்கப்பட மாட்டாங்க. GVA என்ன அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படிங்கிற மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதை அதில் மக்கள் தொகையை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா மொத்த மதிப்பு கூட்டல் வந்து மதிப்புக்கும் மக்கள் தொகைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அதில் சேர்க்கப்படாது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை தான். அதே மாதிரி UNDP அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா HDI வந்து வெளியிடுறாங்க.
அடுத்து வேலை பகுப்பின் நன்மைகளில் ஒன்று அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வேளையில் திறமை மேம்பாடு. அப்போ நன்மை சரிதான். ஒரே வேலையை மறுபடியும் பார்க்கறதுனால திறமை வந்து அதிகரிக்கும். அப்போ இயந்திரங்களை அதிகம் பயன்படுத்தும் வழி சரிதான். ஏன்னா நம்ம ஒரே வேலையை பார்க்கறதுனால அந்த மிஷின் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க வேகமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் உற்பத்தியில் வளங்களை சிறப்பாக பயன்படுத்துதல். ஏன்னா ஒரே வேலையை பார்க்கறதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி பண்ணாங்கன்னா அந்த சோர்ஸ் வந்து நல்லா பயன்படுத்தி நல்ல சிறந்த பொருளை தயாரிப்பாங்க. அப்புறம் தொழிலாளியின் மனநிறைவு அதிகரிப்பு அப்படிங்கிறது தப்பு. ஏன் மனநிறைவு அதிகரிக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கார் தயாரிக்காங்க அப்படின்னா கார் டயர் இருக்கும், டோர் இருக்கும், கிளாஸ் இருக்கும், அப்படி ஒவ்வொரு பொருள் இருக்கும். ஒரு தொழிலாளி வந்து அந்த ஒரு டயர் தயாரிக்கிறவர் டயர் மட்டும் தான் தயாரிப்பார். அவரால் அந்த முழு காரையும் தயாரிக்க முடியாது. அந்த ஒரு பொருளை மட்டும் தயாரிக்கிறதுனால அவருக்கு வந்து நம்ம ஒரு பொருளை தயாரிச்சிட்டோம் அப்படிங்கிற மனநிறைவு வந்து வராது. அதே இது கைவினைப் பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூடையோ இல்லை அப்படின்னா பானை செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே முழு அந்த பானையுமே ஃபுல்லாக யார் செய்வாங்கன்னா ஒரு தொழிலாளி தான் செய்வார். அப்படிங்கிறனால இல்லை மனநிறைவு இருக்கும். ஆனால் மற்ற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இது வந்து நன்மைகள்ல அல்ல. அடுத்து 95 பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோர் ஒருவரின் முக்கிய நோக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவரோட அதாவது ஒரு தொழில் முனைவோர்னா யாருன்னா பிசினஸ் மேனோட முக்கிய நோக்கம் வந்து உற்பத்தியை அதிகரித்து எதிர்கால வருமானம் பெறுவது தான் அவருடைய முக்கிய நோக்கம். அடுத்து 96 பார்த்தீங்க அப்படின்னா, மதிப்பு கூட்டு முறையில் ஜிடிபி கணக்கிடும் போது எது பயன்படுத்தப்படுது அப்படின்னா, மதிப்பு கூட்டு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி பண்டத்தை மட்டும் தான் சேர்ப்பாங்க. அதாவது ஒரு பொருள் முழுமையாக தயாரித்து முடிச்சதுக்கப்புறம் அதை மட்டும் நம்ம ஜிடிபியில் எடுத்துக்கொள்ளும் போது முழு பண்டத்தின் மதிப்பு, அதாவது இறுதி பண்டத்தின் சந்தை மதிப்பை தான் எடுத்துக்குவாங்க. அடுத்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அப்படி நூல் எழுதினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாதாபாய் நவரோஜி எழுதியிருப்பார். அது என்ன சொல்லுவாங்கன்னா, வறுமையும் பிரிட்டனுக்கோவாத பிரிட்டிஷ் ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு நூல். இது டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான். அடுத்து ஆடம் ஸ்மித் அறிமுகப்படுத்திய பொருளியல் கொள்கை வந்து வேலை பகுப்பு முறை. வேலையை பிரித்து கொடுத்தோம்னா அந்த வேலை வந்து சுலபமாக நடக்கும் அப்படிங்கிறத, வேகமாகவும் நடக்கும் சுலபமாக நடக்கும் அப்படிங்கிற முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். அடுத்து ஜிடிபி வளர்ச்சி எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எதை குறிக்கும் அப்படின்னா நாட்டின் உற்பத்தி திறன் மட்டும்தான் சொல்லுது. அந்த உற்பத்தி திறனில் குறைவு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாது. திறன் தேக்கி வைக்கிறதுன்னு சொல்லாது. திறனில் மாற்றமில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாது. உற்பத்தி திறன் அதிகரிக்க மட்டும் சொல்லும். ஜிடிபி வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னாலே அது கண்டிப்பாக அதிகரிப்பு தான். அடுத்து ஜிடிபி என்று சொல்லி உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைமன் குஸ்னெட். 1934 காங்கிரஸ் பரிந்துரைப்படி உருவாக்கியிருப்பார்.